ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல். எல்லாரும் நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாரும் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட விஷயத்தை பார்க்கல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சில கமெண்ட் விட்டு போயிருந்தா கண்டிப்பாக நான் அதை வீடியோ போட்டு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எல்லாரும் கமெண்ட்ல உங்களுடைய டவுட் எல்லாத்தையும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நாளைக்கு இல்ல நாளா கழிச்சுக்குள்ள நான் அந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பா பாருங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு பழமொழி 400ல உள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்துடலாம். ஓகேங்களா? நாணயம் இல்லாதவனிடம் ஒப்பிக்க வேண்டாம். இது ஒரு பழமொழிக்கு மீனிங். அது என்ன பழமொழின்னு பாருங்க. இல்லையே அட்டாரை ஒட்டாக்களம். இல்லையே அட்டாரை ஒட்டாக்களம். ஓகேங்களா? இப்படி ஒரு பழமொழி, இது ஒரு பழமொழி. ஓகேங்களா? இல்லையே அட்டாரை ஒட்டாக்களம். இதற்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாணயம் இல்லாதவனிடம் ஒப்பிக்க வேண்டாம். அதாவது நாணயம் இல்லாதவன்கிட்ட ஒரு வேலையை நம்ம ஒப்பிக்க கூடாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னு பாத்தீங்கன்னா, பூனையை போய் பாலுக்கு காவலா வைக்க சொன்னா அது நாணயமா இருக்குமா? பூனை முதல்ல பாலை குடிச்சிட்டு போயிடும். ஓகேங்களா? அதான் நாணயம் இல்லாதவன்கிட்ட எந்த ஒரு காரியத்தையும் ஒப்பிக்க கூடாது. அப்படின்னா அது என்னது கேட்ல போய் முடியும். அவன் அந்த வேலையை கரெக்டா செய்ய மாட்டான். ஓகேங்களா? வேலையை பயிரை மேய்ந்தாற் போல கூட இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க. இல்லையே உய்வதற்கு உய்யா இடம். அதாவது நண்பர்கள் கைவிட்டாலும் நல்ல ஊழ் இருந்தால் அவருக்கு எவ்விதமான ஆபத்தும் வராது. இப்போ ஒருத்தவங்க தான் நம்ம பயங்கரமா நம்பி இருப்போம், ஆனா அவங்களே கைவிட்டுருவாங்க. அப்படிங்கிற அவனுக்கு ஒரு நல்ல விதி இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், அவனுக்கு எந்த ஆபத்துமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பழமொழியை கூட சொல்லலாம். பனைமரத்துல விழுந்து பொழைச்சவனும் உண்டு, வரப்புல விழுந்து இறந்தவனும் உண்டு, வரப்பு வலிக்கு இறந்தவனும் உண்டு அப்படிம்பாங்க. பனைமரத்துல இருந்தே ஒருத்தன் விழுந்து பொழைச்சிருக்கானா எவ்வளவு பெரிய விஷயம். அதான் நல்ல ஊழல் இருந்துச்சுன்னா அவனுக்கு எந்த விதமான ஆபத்து வராது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. உதவாதது எதுவுமே இல்லை. இதற்கான பழமொழி என்னன்னு பாருங்க. இல்லையே ஒன்றுக்கு உதவாத ஒன்று. அதாவது எதுவுமே உதவாததுன்னு இருக்காது. ஓகேங்களா? எல்லாமே ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணும். நம்ம அதைத்தான் என்ன சொல்றோம், சிறு துரும்பும் பல் குத்த உதவும். எதுவுமே உதவாதுன்னு கிடையாது. சின்ன துரும்பு கூட பல் குத்துறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இல்லையே தா அம் தரவாரா நோய். அதாவது இதற்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, தற்பெருமை அழிவையே தரும். இல்லையே தா அம் தரவார நோய்னா தற்பெருமை அழிவை தரும். அதாவது ஒருத்தன் தன்னைத்தானே பிரிக்க கூடாது. அது என்ன தரும்? அழிவை தரும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க. இல்லையே யானை தொடு உண்ணின் மூடுங்களம். அதாவது அரசனே முறை தவறினால் செய்வது என்ன? எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்ற அரசனே முறை தவறினா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் இல்லையே யானை தொடு உண்ணின் மூடுங்களம். அரசனே முறை தவறுனா என்னது? தவறு செஞ்சா செய்வது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இழிவன்று எருதுண்ட உப்பு. இழிவன்று எருதுண்ட உப்பு. இதற்கு